ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். சரி தாரு, இது வரைக்கும் நீ பொய் சொல்லியிருக்கியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொன்னதில்லப்பா. நீ சொல்லியிருக்கியா? நானா நிறைய சொல்லியிருக்கேனே. எப்போலாம்? ஒரு டைம் எக்ஸாம் எழுத முஸ்ல மேம் பார்த்துட்டாங்க, நான் இல்லவே இல்லைன்னு பொய் சொல்லி சாதிச்சிட்டேன் தெரியுமா? ஆனால் சோபி பொய் சொல்லக்கூடாது. அதெல்லாம் விடு. நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லோரும் கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க. அன்புலே ஏசப்பா, எங்களுக்கு இந்த சில்ட்ரன்ஸ் டைமை ஆசீர்வதித்து தாங்க. ஆறாம் முதல் முடிவு வரை நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நாங்கள் பார்க்குற ஒரு விஷயமும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குபடி செய்யுங்க. இப்போ ரேஸ்மலன் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். சோபி, இன்னைக்கு நீ ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்ட. என்ன மறந்துட்டேன்? கையில் வாட்சும் போட்டிருக்கேன், காதில் கம்மலும் போட்டிருக்கேன், கழுத்தில் செயினும் போட்டிருக்கேன், முக்கியமாக ஒன்றை வேற கூப்பிட்டு வர வந்திருக்கேன். இதுக்கு மேலே நான் என்ன மறக்கணும்? ஐயோ, இன்னைக்குள்ள டாபிக் நேமை நீ மறந்துட்ட. என்ன டாபிக்கு? இன்னைக்குள்ள டாபிக் நேம் உனக்கு தெரியுமா? தெரியாதே. பொய் சொல்லாத. எப்போ? உண்மைக்கும் தெரியாது. ஐயோ, இன்னைக்குள்ள டாபிக் நேமே பொய் சொல்லாதன்னு. ஓ அப்படியா? ஆமாம். பார்த்தீங்களா குட்டீஸ், இன்னைக்குள்ள டாபிக் என்னதுன்னு? இன்னைக்குள்ள டாபிக் என்னது? பொய் சொல்லாத, அப்படி தானே? ப்ரோக்ராம் போயிடலாமா? அடுத்து என்ன ப்ரோக்ராம்? அடுத்தது ஆக்ஷன் சாங் தான். அப்படியா? சரி குட்டீஸ், வாங்க நம்ம போய் ஆக்ஷன் சாங் பார்க்கலாம். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். எல்லோரும் சேர்ந்து பாடலாமா? ஒரு சூப்பரான ஆக்ஷன் சாங், சரியா? உங்கள் எல்லோரும் தெரிஞ்ச பாட்டு தான், கோழி தன் குஞ்சுகளை, சரியா? எல்லாம் கை தட்டி பாடுங்கண்ணே. ஆக்ஷன் சேர்ந்து சூப்பராக ஆடணும். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து, சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து, காக்கும் சட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பு, காக்கும் சட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பு. கோழி கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும், தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதால் திட்டமாய் இயேசுநாதர் சட்டையின் கீழ் இருப்பார், திட்டமாய் இயேசுநாதர் சட்டையின் கீழ் இருப்பார். கோழி கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். குட்டீஸ், எல்லாரும் ஃபஸ்ட்டு பாட்டு சூப்பராக ஆடினீங்க, சூப்பராக பாடினீங்க, எல்லாமே பயங்கரமாக பண்ணீங்க. இதே உற்சாகத்தோட, இதே எனர்ஜியோட ரெண்டாவது பாட்டு பாடிடுமா? நம்ம விபிஎஸ் பாட்டு தான். என்ன பாட்டுன்னு யோசிக்கிங்களா? டிகிடாடா பாடலாமா? யாருக்கெல்லாம் பாட்டு ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போமே. சரி, கூட சேர்ந்து பாடுங்கண்ணே. டிகிடாடா டிகிடாடா டிகிடாடாடா, டிகிடாடா டிகிடாடா டிகிடாடாடா, போடு ஜுமுக்கு 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 ஜும், ஜுமுக்கு 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 ஜும். சின்ன தம்பி சின்ன தங்கா ஓடி வாங்கல, பவர்ஃபுல் டீம்ல சேர்ந்து ஆடுங்கள. சின்ன தம்பி சின்ன தங்கா ஓடி வாங்கல, பவர்ஃபுல் டீம்ல சேர்ந்து ஆடுங்கள. போட்டு டிகிடாடா டிகிடாடா டிகிடாடாடா, டிகிடாடா
டிகிடாடா டிகிடாடா டிகிடாடாடா போடு ஜுமுக்கு 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 ஜும் ஜுமுக்கு 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 ஜும். அங்கே பாரு பின்னால பார்வோன் சேன, மோசையோடு சேர்ந்து ஆடு பார்வோன ஜெயிப்ப. அங்கே பாரு முன்னால செங்கடலு, இயேசுவோடு சேர்ந்து ஆடு எல்லாமே ஜெயிப்ப. அங்கே பாரு பின்னால பார்வோன் சேன, மோசையோடு சேர்ந்து ஆடு பார்வோன ஜெயிப்ப. அங்கே பாரு முன்னால செங்கடலு, இயேசுவோடு சேர்ந்து ஆடு எல்லாமே ஜெயிப்ப. போடு டிகிடாடா டிகிடாடா டிகிடாடாடா டிகிடாடா டிகிடாடா டிகிடாடாடா போடு ஜுமுக்கு 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 ஜும் ஜுமுக்கு 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 ஜும். சரி தாரு, நீ ஆக்ஷன் பண்ணியா? ஆமாம் பண்ணேனே. பொய் சொல்லாத, நான் உன்னை பார்த்துட்டே தான் இருந்தேன், நீ பண்ணலையே. நீ ஆக்ஷன் பண்ணியா? ஆமாம் நான் பண்ணனே. நீ பொய் சொல்லாத. இல்லை, பிள்ளைகள்கிட்ட கூட கேட்டு பாரு, நான் அவங்க கூட சேர்ந்து தான் ஆக்ஷன் பண்ணேன் தெரியுமா? இல்லையே, நிறைய பிள்ளைங்க நீ ஆக்ஷன் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஷோ விடுங்க. சரி, அடுத்த ப்ரோக்ராம் என்னது? அடுத்தவா, பைபிளில் ஒரு பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு வசனம் இருக்குது. அதை ஒரு அக்கா சொல்லி கொடுக்க வராங்க. அப்படியா? சரி வாங்க படிச்சுட்டு வந்துடலாம். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான மனப்பாட வசனம் படிச்சிடலாமா? சரி, இன்றைக்குள்ள டாபிக் என்னது? பொய் சொல்லாதே, அப்படி தானே? பொய் சொன்னால் ஏசப்பாக்கும் பிடிக்காது, அப்படி தானே? அது ரிலேட்டடாக பைபிளில் இருக்கிற ஒரு வசனம் படிக்கலாமா? பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22. ஓகே குட்டீஸ், இன்னொரு டைம் என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22. ஓகே குட்டீஸ், எல்லோரும் சூப்பராக வசனம் சொன்னீங்க. இது உங்கள் சண்டே கிளாஸாக கடைப்பி சொல்லுங்கள், சரியா? ஓகே பாய். ஓகே குட்டீஸ், வசனம் எல்லாரும் சூப்பராக படிச்சிங்க. இந்த அக்கா வசனம் படிச்சாங்களா கேட்கலாமா? சரி தாரு, நீ வசனம் படிச்சியா? ஆமாம், வசனம் படிச்சிட்டேன். ஏய் பொய் சொல்லாத. உண்மைக்கு படிச்சிட்டேன்ப்பா. அப்படியா? அப்போ சொல்லு பார்க்கலாம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், அப்புறம் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பரவாயில்லையே, நீ வசனம் படிச்சிட்டியே. என்ன பாராட்டலாம் விடு, உனக்கே வசனம் தெரியலையே. சரி அதை விடு, நம்ம அடுத்த ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? பாட்டு படிச்சிட்டோம், வசனம் படிச்சிட்டோம், அடுத்து என்ன ப்ரோக்ராம்? இது கூட உனக்கு தெரியலையா? அடுத்த சம்பவம் தான் பார்க்க போகிறோம். என்ன சம்பவம்? என்ன சம்பவம் தெரியுமா? பைபிள்ல இருந்து சூப்பரான ஒரு சம்பவம் பார்க்க போகிறோம். அப்படியா? ஆமாம். ஓகே குட்டீஸ், வாங்க பார்க்கலாமா? ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாருக்கெல்லாம் பைபிள் சம்பவம்னா ரொம்ப பிடிக்கும்? எல்லாருக்குமே பைபிள் சம்பவம்னா ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? அவங்க சண்டே கிளாஸ் டீச்சர் அக்காலாம் நிறைய பைபிள் சம்பவம் சொல்லியிருப்பாங்க, அப்படி தானே? அக்காவும் பைபிள் சம்பவம்னு சொல்லுவேன். எல்லோரும் கவனமாக கவனிக்கணும், ஓகேவா? அந்த காலத்தில் அப்போஸ்தலர்கள் அப்படின்னா அவங்களுக்கு யாரும் தெரியுமா? அப்போஸ்தலர்கள்னால் ஏசப்பா உயிர் தந்ததுக்கப்புறம் ஏசப்பா கூட இருந்த சீஷர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த அப்போஸ்தலர்களும் அந்த காலத்தில் அந்த சபையில் உள்ள ஜனங்களும் எப்போவுமே ஒன்றாவே இருப்பாங்களாம். சபையில் இருக்க ஜனங்கள் என்ன சம்பாதிச்சாலும் அப்போஸ்தலர்களோட பாதப்படியில் வைப்பாங்களாம், சரியா? அப்போஸ்தலர்களை பாதப்படியில் வைக்கும்போது அவங்க பிளஸ் பண்ணுவாங்க, அப்படிலாம் நடக்கும், அப்படி தானே? அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அனனியா சப்பீரால் அப்படி சொல்லிட்டு ஒரு கப்பல் இருப்பாங்க, சரியா? அந்த அனனியா சப்பீரால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க நிலத்தை விற்று அதில் வர காசில் கொஞ்சம் ஒரு பங்கை எடுத்து அவங்க தனக்குன்னு வச்சுக்கிடுவாங்க. தனக்குன்னு வச்சுட்டு மீதி இருக்கிற அந்த காசை அப்போஸ்தலர்களோட பாதப்படியில் கொண்டு வைப்பாங்க. அப்போது பேதுரு அப்படி சொல்லிட்டு அந்த சபைக்கு தலைவர் இருப்பாங்க, சரியா? எல்லா சபைக்கும் ஒரு தலைவர் இருப்பாங்க, அப்படி தானே? அப்போது அந்த காலத்தில் அப்போஸ்தலர்களோட சபைக்கு பேதுரு தான் தலைவராக இருந்தாங்க, சரிங்களா? பேதுரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அனனியாட்ட கேட்பாங்க, இவ்வளோதான் நீ நிலத்தை வித்தியா, இவ்வளோதான் காசு வந்துச்சா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அனனி என்ன சொல்லிடுவார்? ஆமான்னு சொல்லிடுவார். ஆனால் அவங்க ஒரு பங்கு எடுத்து வச்சிருக்கிறது பேதுருக்கு தெரியும். உடனே அனனி ஆமான்னு பொய் சொன்ன உடனே பேதுரு ரொம்ப கோவப்பட்டுருவாங்க. நீ எனக்கு விரோதமாக பொய் சொல்லலை, பரிசுத்த ஆவியானவுக்கு விரோதமாக பொய் சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஏசிடுவாங்க. உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த இடத்துலையே அனனியா இறந்துருவாங்க, கீழே விழுந்துருவாங்க, சரியா? அப்போ அங்கே இருக்கிற வாலிபர்கள் அதை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் ரொம்ப பயந்துருவாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் சொல்லி ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் பயமாக இருக்கும், அப்படி தானே? எதுவுமே பண்ணாமல் பேசணுன்னு இறந்துட்டாங்க அப்படின்னா பயமாக இருக்கும், அப்படி தானே? அப்போது அனனியா அந்த இடத்துல இறந்த உடனே அங்கே இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. 3 மணி நேரம் கழித்து அவங்களோட ஒய்ஃப் சப்பீரால் வருவாங்க, சரியா? எதுவுமே தெரியாத மாதிரி பேதுரு கேட்பாங்க,
இவ்வளவுக்கு தான் நிலத்தை விற்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சப்பீராலும் ஆமாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க மறைச்சி வச்சிருக்க காசை வெளி சொல்லவே மாட்டாங்க. ஆமான்னு சொன்ன உடனே பேதுரு வந்து நீயும் உன் ஹஸ்பண்டும் எதுக்கு போய் சொன்னீங்க, மறைச்சி காசு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எதுவுமே சப்பீரால் சொல்ல மாட்டாங்க, குனிஞ்சே நிற்பாங்க. உடனே அவங்க மேலேயும் பேதுரு கோவப்பட்டுட்டு உடனே அவங்களையும் கண்டித்த உடனே அந்த இடத்துல சப்பீராலும் இறந்துருவாங்க. அதே வாலிபர்கள் வந்து இவங்களையும் கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. சரிங்களா, இந்த கதையிலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம்? பொய் சொல்லக்கூடாது. அந்த ஒரு பொய் சொன்னதுனால அவங்க அந்த கொஞ்சம் காசு எடுத்து வச்சு அந்த ஒரு பொய் சொன்னதுனால பேதுரு பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொன்னான்னு சொன்னா அப்படி தானே? ஏசப்பாக்கு பொய் சொல்கிறது பிடிக்காது அப்படி தானே? இப்போ வசனத்தில் நம்ம என்ன படித்தோம்? பொய் சொல்லக்கூடாது, அது கர்த்தருக்கு அருவருப்பானது அப்படி தானே? நம்ம பொய் சொல்லக்கூடாது. ஓகேவா? எல்லாரும் உண்மையாக இருக்கணும். ஏசப்பாக்கு உண்மையாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ தானே நீங்கள் என்ன ப்ரேயர் பண்ணாலும் ஏசப்பா அதை கேட்பாங்க. நீங்கள் உண்மையாக இருந்தால் தானே ஏசப்பாக்கு பிடிக்கும். ஏசப்பா பிள்ளையாக இருங்க, உண்மையாக இருக்கணும். சரியா? இந்த இனிமேல் எந்த ஒரு காரணத்துக்காண்டியும் யாருக்காகவும் பொய் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஓகே குட்டீஸ், பாய். சோஃபி, நீ பாத்தியா அவங்க 2 பேரும் ஒரு சின்ன பொய் சொன்னதால என்ன நடந்துச்சுன்னு? ஆமாம் பார்த்தேன். ஒரு சின்ன பொய் சொன்னனால 2 பேரும் செத்து போயிட்டாங்க. நாளை இன்னும் பொய்யே சொல்ல மாட்டேன்ப்பா. ஆமா, நம்ம நினைச்சக்கூடாது, நம்ம பொய் சொல்லக்கூடாது. சரியா? சரி, பொய் சொல்ல மாட்டேன். பிள்ளைங்களா நீங்களும் என்ன பண்ணக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. சரியா? சோஃபி, இங்கேருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வருது இல்ல? ஆமாப்பா, சூப்பரான ஸ்மெல் வருது. வயிறு வர ரொம்ப பசிக்கு. அடுத்து என்ன ப்ரோக்ராம்? அதுவா? அது வந்து சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம போய் பார்த்துட்டு வருவோமா? ஓ அப்படியா? சரி பிள்ளைங்களா நீங்களும் என் கூட வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாம், இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கீங்களா? இன்றைக்கி நம்ம லிட்டில் ஷிஃப்ட் தான் பார்க்க போகிறோம். லிட்டில் மாஸ்டர் கூப்பிடுமா? வாங்க லிட்டில் மாஸ்டர். ஆமாம், இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸ்ப்ரவுட் சாட். ஸ்ப்ரவுட் சாட்னா என்னென்னு கேட்குறீங்களா? இதில் நிறைய பயிர் வகைகளாக வச்சு செய்வாங்க. சரி, இதுக்கு என்னென்ன தேவைப்படும் பார்ப்போமா? வெள்ளரிக்காய், தக்காளி, பயிர் வகைகள், வெங்காயம். செஃப், இது என்னது? பெப்பர். செஃப், இது என்ன செஃப்? சாட் மசாலா. உப்பு, லெமன், மல்லி இலை, கேப்சிகம் இதெல்லாம் வச்சு இந்த அக்கா சூப்பராக ஒரு டிஷ் பண்ண போகிறாங்க. பாப்பா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸ்ப்ரவுட்ஸ் போட போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து பயிர் வகைகள் போட போகிறாங்களாம். அடுத்து என்ன போட போகிறீங்க? வெங்காயம். வெங்காயம் போட போகிறாங்களா? அடுத்து வெங்காயத்தில் நிறைய சத்து இருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணணுமா? அடுத்து நீங்கள் என்ன போட போகிறீங்க? குக்கும்பர். இவங்க அடுத்து வெள்ளரிக்காய் போட போகிறாங்களாம். வெள்ளரிக்காய் வந்து குளிர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன போட போகிறீங்க? அவங்க அடுத்தவங்க தக்காளி போட போகிறாங்களாம். தக்காளிலலாம் கலர் கொடுக்கும். அடுத்து நீங்கள் என்ன போட போகிறீங்க? கேப்சிகம். அடுத்தவங்க கேப்சிகம் போட போகிறாங்களாம். இது தமிழில் கொடமிளகான்னு சொல்லுவாங்க. அடுத்து நீங்கள் என்ன போட போகிறீங்க? கொரியாண்டர் லீஃப். கொரியாண்டர் லீஃப் போட போகிறாங்களாம், அதாவது மல்லி இலை. அடுத்து என்ன போட போகிறீங்க? சாட் மசாலா. அடுத்தவங்க சாட் மசாலா போடுறாங்களாம். இது கொஞ்சமாக போடணும். சரிங்களா செஃப்? அடுத்து நீங்கள் என்ன போட போகிறீங்க? பெப்பர். அடுத்து பெப்பர் போடணுமா? அடுத்து நீங்கள் என்ன போட போகிறீங்க? சால்ட். அடுத்தவங்க உப்பு போட போகிறாங்களாம். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்கண்ணே. அடுத்து என்ன போட போகிறீங்க? லெமன். அடுத்து வந்து எலுமிச்சம்பழம் போடுறாங்களாம். கொஞ்சோண்டு எலுமிச்சை சாறு புளிகிறாங்க. சரிங்களா? தேவையேற்ப புளியணும். அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா அடுத்து மிக்ஸ் பண்ண போகிறாங்களா அவங்க? நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. செஃப் ரெடியா? ரெடி. சரி செஃப், சாப்பிட்டு பார்க்க போகிறாங்க. சாப்பிட்டு பார்க்குறீங்களா?
சரி நம்ம செஃப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் டெய்லி ட்ரை பண்ணி பாருங்க. பாய். என்ன சோஃபி, நல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன, நிறைய வெஜிடபிள்ஸாக இருந்துச்சுப்பா. வெஜிடபிள்ஸ் தான் ஹெல்த்துக்கு நல்லது சோஃபி. சரி வெஜிடபிள்ஸ் தானே, சாப்பிட்றலாம். அடுத்து என்ன ப்ரோக்ராம்? அடுத்த ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான ஒரு ப்ரோக்ராம். என்ன ப்ரோக்ராம்? ரொம்ப யோசிக்காத, எல்லாருக்கும் பிடிச்ச ட்ராமா. அப்படியே, எனக்கும் ட்ராமா ரொம்ப பிடிக்குமே. அப்படியா? அப்போ நம்ம போய் ட்ராமாவை பார்க்கலாமா? சரி குட்டீஸ், நீங்களும் வரீங்களா? நம்ம எல்லாரும் போய் ட்ராமா பார்த்துட்டு வந்துடலாம். தமிழ் சொல்லு. ஓட்டம் அவ்வளோ நமக்கு தான். நமக்கு மட்டும்தான். நமக்கு மட்டும்தான். எவ்வளோக்குள்ள வித்து லாபம் பார்க்க முடியுமோ? அறுவடை இப்போ இந்த வருஷம் தான் 2025 அறுவடை நாளாம். ஆமா, அடிச்சு அங்கிருந்து ஒரு 10 ஏக்கருக்கு எடுத்தாகணும் இன்னைக்கு. அவ்வளோதான். ஃபுல் ஃபோன் அடிச்சு எல்லாருக்கும் ஃபோன் எல்லாம் லோடு மேனுக்கு அடிச்சாச்சு. ஏத்தி அவ்வளோதான். இறக்கி ஆகணும். லாபத்தை பார்க்கும். அவ்வளோதான். முதலாளிக்கு பட்டு அடிக்கும். அவ்வளோதான். சரி, இந்த புல்லெல்லாம் வெட்டிடுமா? எப்படி வெட்ட வேண்டாம், ஓனர் வரும்போது வெட்டும். சரி அதான் கரெக்டா இருக்கும். கரெக்டாக தெளிவா இருக்கும். சரி, ஒரு 2 பழம் அடிச்சு சாப்பிடுமா? அடி பரி வீட்டுக்கு கொண்டு போங்க. எனக்கு ராஜா எங்க துப்புத? நம்ம தோட்டத்துல தான். முளைக்கிட்டு. ஓனர் வெட்டு புல்ல வெட்டு. தம்பி ஓனர் சொல்லுங்க. ஓனர் வேலை எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. விளைச்சல பாருங்க ஓனர். ஆச்சலாம் பயங்கரமா இருக்கு. ஒன்னு எடுத்தா அங்க நடிக்கியா? சரி, அருமையா இருக்கே. அருமையா இருக்கும். நல்ல உரம் போட்டு வளர்த்துருக்கோம். எனக்கு திடீர்னு ஒரு யோசனை, திராட்சை ரசம் போட்டுருமா? போட்டுருவோம், கடையே போட்டுருவோம். இயற்கை உரங்கியா? சரி, உங்களை நம்பி இந்த தோட்டத்தை கொடுக்குறேன், நல்லா பராமரிங்க. ஓகே, இந்த தோட்டத்தை பார்த்துக்கோங்க. முதலாளிக்கு கொஞ்சம் வெளியூர்ல வேலை இருக்கு. முதலாளி விட்டு போறீங்களா? ஒரு தோராயமா ஒரு 6 மாசம் ஆகும்னு நினைக்கேன். சரி விட, உன் பாசம் எனக்கு புரியுது. சரி முதலாளி, பாத்துக்கிறீங்களா? என்ன அங்க என்ன பேச்சு? சரி முதலாளி, இது நமக்கு தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நமக்கு தான் இல்ல, நம்ம தோட்டமா? சரி. அப்ப முதலாளி போயிட்டுட்டா? போயிட்டாங்க. நல்லா பாத்துக்கோங்க. திராட்சை முக்கியம். திராட்சை லாபம். போறார். பாய். தோட்டம் நமக்கு, முதலாளி எதுக்கு? அவ்வளவுதான். தமிழ் சொல்லு. ஓட்டம் அவ்வளோ நமக்கு தான். நமக்கு மட்டும்தான். எவ்வளவு புல்லு வித்து லாபம் பார்க்க முடியுமோ? அறுவடை இப்போ இந்த வருஷம் தான் 2025 அறுவடை நாளாம். ஆமா, அடிச்சு அங்கிருந்து ஒரு 10 ஏக்கருக்கு எடுத்தாகணும் இன்னைக்கு. அவ்வளோதான். ஃபோன் அடிச்சு எல்லாரும் ஃபோன் எல்லாம் லோடு மேனுக்கு அடிச்சாச்சு. ஏத்தி அவ்வளோதான். இறக்கி ஆகணும். லாபத்தை பார்க்கும். அவ்வளோதான். முதலாளிக்கு பட்டு அடிக்கும். அவ்வளோதான். தம்பிங்களா, எங்க இருக்கீங்க? இங்க வாங்க. எங்க போனா? இந்த வந்தாங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டா முதலாளி. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேலை நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கீங்களா? சரி, முதலாளி ஒரு 6 மாசம் வெளியூருக்கு போயிருந்தேன் தெரியுமா? 6 மாதம். ஆமாம். ஆமாம், அப்போது தோட்டத்தை பார்த்துக்க சொல்லியிருந்தேன் ஒரு 2 பேர்கிட்ட. அவங்ககிட்ட போயிட்டு கொஞ்சம் முதலாளி கேட்டேன்னு சொல்லி பழம் வாங்கிட்டு வரீங்களா? திராட்சை பழம். கண்டிப்பாக முதலாளி. முதலாளி கேட்டேன்னு சொல்லணும். நீங்கள் சொன்ன நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடக்கூடாது, முதலாளிக்கு வாங்கிட்டு வரணும். முதலாளி கேட்டாங்க, வாங்கிட்டு வந்துடுறோம். வாங்கிட்டு வந்துடலாமா? சரி, பத்திரமா போயிட்டாங்க. போகிறோம், 2 பேர் போயிட்டோம். தமிழே சொல்லு. நல்ல லாபம் பார்த்தாச்சு. ஃபுல் கிரேப். அவ்வளோ பழத்தையும் வித்தாச்சு. அவ்வளோதான். வீட்டில் சம்பாத்தியம் சூப்பராக இருக்கு. வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஹாப்பி. உங்க வீட்டுக்கு? எங்க வீட்டுக்கு ஹாப்பியா? 2 பீரோல் நகை. 2 பீரோலா? ஆமாம். எல்லாம் பிஸ்கெட்டா? தங்க பிஸ்கெட்டு. ஓ, அந்த இது அடிக்கிட்டேன். சரி, இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? நம்மளுக்கு என்ன பிரச்சனை? நமக்கு என்ன பிரச்சனையா? சீசன் வேற முடிய போகுது. சீசன் முடிய போகுது. முதலாளி வந்து லாபத்தை கேட்பாரு. முதலாளி, நீ வேற உன் பொண்டாட்டிக்கு வேற நிறைய நகை வாங்கி வச்சுட்ட. நீ மட்டும் 2 யூரோலு. தமிழ் என்னல செய்ய? இப்பெல்லாம் நகை வாங்கியாச்சு. மாத்திரலாம். பட்டா தாய் பத்திரம். நீ பட்டா மாத்த, நான் தாய் பத்திரத்தை மாத்திரலாமா? மாத்திரலாம். இந்த இடம் இப்போ நமக்கா? காசு தான் எல்லாமே. சரி, போய் சொல்லிடும். போய் சொன்னா போதும், பிடிச்சிடலாம். போய் சொன்னா உங்க அப்பா பேரு வேலுன்னு சொல்லிரு. அப்படியா? முடிச்சிடலாம். இந்த இடம் நமக்கு வந்துருக்குமா? சொந்தமே நம்மளுக்கு தான். அப்படியா? சரி, ரைட்டு. இப்போ உடனே போய் மாத்திரும். அடுத்த வருஷம் விளைச்சல பாத்திரலாம். ஆமா, அடுத்த வருஷம் அமோகமா இருக்கும். கூட 2 பேரோட அடிக்கும். அவ்வளவுதான். சரி, வா போ.
ஹென்றி சொல்லுங்க. முதலாளி வேற அனுப்பிவிட்டாரு போய் ஆமா. தோட்டத்தை பார்த்துட்டு வாங்கன்னு. இல்லை எங்கே நம்ம தோட்டத்தை கண்டுபிடிக்க? ஆமாம், அதில் வேற ஊர்லேயே பெரிய கேட்டு இருக்கும், நிறைய திராட்சையாக தொங்குன்னு சொன்னார். இங்கே எது பார்த்தாலுமே தெரியலையே அப்படி. ஆனால் பக்கத்தில் யாராவது யார்ட்டையா கேட்டு பார்ப்போம் நம்ம. கேட்கலாம். ஏண்ணே சொல்லுங்கண்ணே. என்ன ஒரு உதவி பண்ணுங்கண்ணே. என்ன உதவிண்ணே? ஏன்னா எங்கள் மணி முதலாளி வந்து அவங்க தோட்டத்தை பார்க்க அனுப்பிவிட்டாரு. அது எங்கே இருக்குன்னு தெரியல. அதான் ஊர்லேயே பெரிய கேட்டு இருக்கும், நிறைய திராட்சையாக தொங்கும் அப்படின்னு சொன்னாரு. ஓனரில் சொல்கிறாரு. என்ன யோசிக்காரு? நம்ம இடத்துல பாதிக்கும். இந்த ஒரு காரணம் தானே. என்ன பேரு? ஏன்னா மணி மணி மணியா? மணின்னு ஒரு தாத்தா இருந்தாரு, அவர் போன வாரம் தான் இறந்தாரு. பெரியாளியா அவரு? பெரியாளா? ஏன்னா கழுத்துல நிறைய செயின் போட்டு போறா. அவர் அந்த ஊருக்காரரு. அந்த ஊரா? அந்த சைடு. இந்த ஊர் தான் சொன்னாங்க. இல்ல இல்ல வந்த பஸ் வந்து இல்ல, அவர் பஸ் அந்த பஸ்ல திரும்ப போயிருங்க. நன்றிங்க, நாங்க பாத்துறோம். சரி சரி. மேல ஒரு சந்தேகமாவே இருக்கு. ஒரு வேளை இருக்குமோ? ஹென்றி சொல்லுங்க. எனக்கு அவன் மேல ஒரு சந்தேகமாவே இருக்கு. நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். ஒரு மாதிரி தான் இருந்தார் அவரு. பேசுற பேச்சே சரியில்லை, இடக்கு முடக்க பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணலாம் அப்போ? நம்ம வேணா முதலாளிக்கு ஃபோன் அடிச்சு கேட்டு பார்ப்போமா? அதை பண்ணிருங்க, அதை பண்ணுவோம். தம்பி சொல்லுங்க. முதலாளி என்னாச்சு? நாங்கள் நீங்கள் சொன்ன ஊருக்கு வந்துட்டோம். சரி. ஆனால் அங்கே ஒரு பையன்கிட்ட கேட்டோம், அவன் இந்த ஊர் கிடையாது பக்கத்து ஊர் அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்கிறான். கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்கு. என்னப்பா சொல்கிற? அந்த ஊர் தான்ப்பா. அப்படியா முதலாளி? நல்ல விவரமான ஆள்கிட்ட கேட்டியா? ஆமாம் முதலாளி, கொஞ்சம் கட்டையா, கொஞ்சம் நிறைய செயின் போட்டிருந்தான் அந்த பையன். சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா வரும். விவரமான ஆளு தான்ப்பா விட்டேன். நீ அங்கே உங்களுக்கு கேளு. ஜெபின் தமிழ்னு 2 பேரை விட்டேன். அவன் பேரை திருப்பி சொல்லுங்க. ஜெபின் தமிழ். சரி முதலாளி, நாங்கள் போய் விசாரிச்சுட்டு உங்களுக்கு இன்னொன்று ஒரு அடையாளமும் சொல்கிறேன். நம்ம தோட்டத்தோட கேட்டில் மணி தொங்க விட்டுருப்பேன். அப்படியா முதலாளி? ஆமாம், நம்ம பேருக்கு ஏற்றாப்புலேயே தொங்க விட்டுருப்பேன். நீ இப்போ பார்த்துக்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் முதலாளி. சரிப்பா சரிப்பா, பார்த்து போயிட்டாங்கண்ணே. சரி. நம்ம முதலாளி வேற கதவுல மணி தொங்க போட்டிருப்போம்னு சொன்னாரு. உனக்கு எங்கேயா தெரியுதான்னு எங்க மணி அந்த இருக்கு. டேய், நம்ம முதலாளி ஏன்டா மணின்னு கூப்பிடுற? அவரே நீங்க மட்டியும் கூப்பிடுறீங்க. நான் பைத்தியமா இல்லை இவன் பைத்தியமானு தெரியல. ஐயோ, நம்ம கதவுல பெரிய மணி. ஆமா, அந்த இருக்கு மணி. அங்க இருக்கு. நம்ம இதானே? ஆமா, இதான் நம்ம முதலாளி. சரி வா, நம்ம உள்ள போய் பார்ப்போம். சரி வாங்க போலாம். ஒரு மாசம் தான் இருக்கு. விளைச்சல் அமோகம் அடிச்சிட வேண்டியதான் இந்த வருஷமும். தமிழ் சொல்லு. 2 பேரும் வந்துட்டானுங்க. 2 பேர் இருந்தாலும் நம்ம 2 பேர் ஓனர் கூட்டு வந்திருக்கான். ஓனர் பாட்டு வர சொன்னாங்களாம். ஐயோ, நான் என்ன பண்ண தெரியுங்களா? வந்த பஸ்ல மாத்தி அனுப்பி விட்டோம்ல. அதான் நம்ம தான். ஆனா அங்க கருப்பு சட்டை போட்டு வந்தோம், முழிச்சிட்டே இருந்தான். என்ன வந்துருவானா? ஆமா, திருன்னு முழிச்சான். அடியாலாம் போலீஸா? அடி ஆட்களை தான் கூட்டு வந்துருக்காங்க. அடியாலாம் அடிச்சு போட்டுடலாமே. அடிச்சு போட்டுடலாமோ? கரெக்டா அடிச்சிடலாம். சரி, முதல்ல அந்த பூட்டை தான் அவர் சொல்லியிருப்பாரு. மணியை கலத்திரும். கலத்திருமா? ஏறு. சரி, ஏறு வெளியே வா வா. ஜெமினி கலத்து. இருப்பா. கலத்து தமிழே. அந்த கலத்து. ஸ்க்ரூல ஆண்ட கலத்து. இவளா? யாரு ஜெமினி? இவனதான் அந்த 2 பேரு. அவங்க நீங்க பஸ் ஏறி போலையா? இல்ல, இங்க ஜெபின் தமிழ்ல. நாங்களாம் ஜெமினி தமிழ். யாரு? நான் என் பேர் பவர் பாண்டி. தமிழ், அவன் பேர் ஜெபின் சொன்னா. கிடையாது. யாரு? நான் ராகுல். இவன் பேர் ராகுல் ரவி. போட்டாரு முதலாளியா? எங்களுக்கு முதலாளிலாம் கிடையாது. அந்த பட்டா எடுத்து இதுல எடுத்து பட்டா வை. பட்டா காமிச்சிரும். முன்னாடி சும்மா போங்க. போன் அடிக்கிட்டா? அடி போன் அடி. யாராவது அடி. முதலாளி போய் சொல்லிடுமாடி. போய் சொல்லிடும். சரி, போனை பையில வைங்க. இல்ல போன அந்த பட்டா ஒரு நிமிஷம். அவனை அட்டி ஏத்திருமா? அட்டி ஏத்து. சொல்லு. அட்டி எந்த அட்டி குடுத்து விட்டுருக்கோம்? அட்டி கையில அட்டி. எனக்கு அவன் குத்துறானே. திரும்ப குத்தி எத்துல வந்துட்டோம்ல. வெயிட்டுக்கு போயிட்டான். அவ்வளவுதான். இப்ப போய் ஓனர்கிட்ட போய் சொல்லிடுவானே. ஓனர் வந்துடும். ஓனரே வரட்டும், பார்த்துக்கிடும். நம்ம இடம் தானே. நம்ம இடம். போய் சொல்லிடுறோம். பொய் தான் எல்லாமே. பொய் தான் ஜெயிக்கும். அவ்வளவுதான். நம்ம எத்தனை பேர் வந்தாலும் அடிக்கும். அடிதான். சரியா? ஓனர் பூட்டை கலத்திட்டோம். ஓனர் பையன் வாரிசு. அவன்லாம் வரமாட்டான். அவன்லாம் வரமாட்டான். ரைட், அப்போ பார்த்துக்கலாம். சரி, பார்த்துக்கலாண்ணே. ரைட், பார்த்துக்கலாம். வா போ. 2 பேரை அனுப்புனேன் பார்க்க சொல்லி, வாங்கிட்டு வர சொல்லி. ரொம்ப நாள் ஆகிட்ட காணும். என் பசங்க என்ன ஆனானுங்க, என்ன இதுன்னு தெரில.
என்ன எங்க போனாலும் இன்னும் ஏதோ சத்தம். முடியலையே வலிக்க. ஏய் என்னாச்சு தம்பிகளா? முதலாளி சொல்லு. போட்டு பொழந்துட்டாங்க முதலாளி. யாரு? அதான் நீங்க அனுப்பி விட்டீங்களா ஜெபின்னு தமிழ்னு ஒருத்தாங்க. ஆமா 2 பேரும் அடி கொண்டுட்டாங்க முதலாளி. உங்களே எதுக்கிட்ட அடிச்சாங்க? கை காலெல்லாம் உடச்சு விட்டாங்க முதலாளி. ஐயோ செலவு பைசா வேணுமா அப்படி? முதலாளி தோட்டத்துக்குள்ளே உடலை கேட்டால் அவங்க பத்திரம் சொல்கிறாங்க. அடிக்கிறாங்களா? ஐயோ சரி இந்தாங்க இந்த எப்படி சின்ன செலவுக்கு வச்சுக்கோ போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மருந்து போடு. நான் இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன். சரியா? நீங்கள் ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்கோங்க. போயிட்டு பார்த்து போட்டு அப்படியே வந்தபடியே போயிடு. மவனே செர்வினே. ஹே டாட் வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்பா? இந்தா பாரு. ஓகே கொடுங்க. என்னப்பா எது கூப்பிட்டீங்க? ஐயோ அப்படி கேட்டியா? சரி அப்பாக்கு தான் இங்கிலீஷ் தெரியாது, உனக்கு தெரியாதா? சொல்லுங்கப்பா. சரி நான் ஒரு 2 பேரை அனுப்புனேன் தோட்டத்தை பார்க்க. சரி. அவனுங்க வந்து அடி வாங்கிட்டு வந்துட்டாங்களா? நீ தான் நம்ம வாரிசாச்சே. ஆமா. நீ போனீன்னா முதலாளின்னு சொல்லி பயப்படுவாங்க. சரி. அதனால போய் ஒரு 8 பார்த்துட்டு ஓகே திராட்சை பழமும் வாங்கிட்டு வா. அப்பா கேட்டிருந்தேன். உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. ஓகேப்பா. மாம்பழம் இருக்கு, தேங்காய் இருக்கு, இளநீ இருக்கு, என்ன வேணுமோ எடுத்துக்கோ. நம்ம ஏக்கரை கணக்கில் வச்சிருக்கோம். இடம் ஃபுல்லா நம்மளுக்கு தான். நீ என்ன பண்ணு, அப்பாக்கு திராட்சை மட்டும் வாங்கிட்டு வா. ஓகேப்பா. நீ தங்கி இருந்து வரனால ஒரு பிரச்சனை இல்லை. ரைட்பா. பைசா வச்சிருக்கியா? அதெல்லாம் தேவைப்படுதா? உள்ள நிறைய இருக்கு. சரி நல்ல வேலை, நம்மகிட்ட இப்போ பைசா இல்லை. சரி பார்த்து போயிட்டு வரியா? சரிப்பா. ஏதாவது வேணா ஃபோன் அடி, அப்பா ஜிபே பண்ணுறேன். ஓகேப்பா. பார்த்து போயிட்டு வா. ஓகேப்பா. நல்ல வேலை இவனை அனுப்பணும். இவன்னா முதலாளின்னு கொஞ்சம் பயந்தாச்சு கொடுப்பானுங்க. ஐயோ இவன் வேற இங்கிலீஷில் பேசுவானே. நம்மளே தடுமாறிட்டு அவனுங்க என்ன பேச போகிறான்னு தெரியல. இவன் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குமா. சரி பார்த்துக்கலாம். ஏதாவது நான் ஃபோன் அடிக்க சொல்லியிருக்கோம்ல, கரெக்டாக இருக்கும். தமிழ் மணியை கலத்திட்டியா? மணியை கலத்தியாச்சு. நம்ம தான் ஆகும். இப்போ யாரும் வர முடியாது. யார் வந்தாலும் நம்ம தான் பட்டா நம்மகிட்ட தானே இருக்கு. தாய் பத்திரம் நம்மகிட்ட தான் இருக்குண்ணே. சரி யார் வருவா? இல்லை என்கிட்ட எவனோ எட்டி பார்க்கான்னு நினைக்கிறேன். ஆமால கேட்டுக்கிட்டே எவனோ எட்டி பார்த்துட்டு இருக்கானே. ஓனர் பையன்ல. ஓனரு பையனா? மணின்னு பையன். ஏலே என்ன சொல்ற? அவன் வேற அவங்க ஊர்ல ஏதோ குத்து சண்டையில மாவீரானா, குத்தி போட்டான்னு நினைச்சிய? அவ்வளோதான். திறந்து விடும். பேரு கால்மியா. கால்மியாவா? ஆமா, அவங்க அந்த ஏரியால கால்மி கோல்மி தான் பேர் வைப்பாங்க. கோல்மியா கால்மியா? என்ன சரி ஏதோ மீ வரட்டும். Hey guys, what's up? காய் Hey Nomi. டொமனியாவா? திராட்சை பழத்தை. திராட்சை பழமா? உங்க அப்பா? இல்ல. That my father told. Father. கோல்டா? My father. உங்க அப்பா? Grape. அப்பா கிரேப் பேண்ட் எடுத்தா. உங்க அப்பா கிரேப்பா? 1 கிலோ எவ்வளோ? 1 கிலோ கொடுத்து விடுறேன். முந்திரி பழமா? கிரேப். திராட்சை பழமா? ரைட்டு. சரி கிரேப்பு உனக்கு வேணுமா? உங்களுக்கு வேணுமா? எனக்கு புரியுது. ஏன்ட்ட பேசு. சரி ஏன்ட்ட பேசுகிறா. நல்லா படிச்சேன். ஆமா இவன் கொஞ்சம் படிச்சேன். இவன்ட்ட பேசுங்க. படிங்க. கிரேப் தான். ஆமா திராட்சை பழம். I want it. அந்த வாண்டட்டு ஒய்திட்டுலாம் இங்கே தெரியாது ப்ரோ. தெரியாது. நான் ப்ரோ சொல்லிட்டேன்ல, நான் படிச்சிட்டேன். ப்ரோ தெரியுமா? தெரியும் ப்ரோ. திஸ் கிரேப்ஸ் மை லேண்ட் ஐலேண்ட் விட்டிகல்ச்சர். mine no mine. Inside this inside. Yes Tamil. Owner son. Yes. You the grape. Yes. செபினே அந்த கல்ல எடு. கல்லு. Stone தானே? Stone. ஆமா yes. அபோ. For what? அந்த stone. For what? Reason. This side. Tamil. First you attack, next kal. This side. Yeah. You kill. அந்த எல்லாரையும் கொண்டாச்சு. அவ்வளவுதான். ஓனர் பையனை கொண்டாச்சு. ஓனர் பையனே கொண்டாச்சு. ஓனர் பையனை செத்து போயிட்டான். செத்துட்டானா? செத்துட்டான். அவ்வளவுதான். தூக்கி போட்டு நல்லா ஓரமாட்டும். ஆமா. ஓனர் வந்து நினைச்சிய? ஓனர் அடுத்து வந்து ஓனர் தான் வருவாரு. ஒரு நினைச்சிய? வேற கால்மீன்னாங்க. கால்மியா? ஒரு அடிக்க போயிட்டான். அவ்வளவுதான். சரி தமிழ். சின்ன கல் போட்டிய பெரிய கல் போட்டியா? நல்ல பெரிய கல். இந்த பீம்லாம் போட்டாங்கல்ல பெரிய கல். சரி வேற என்ன செய்யலாம்? போச்சிடலாம். குழி தோண்டு. குழிய தோண்டு. தோண்டு.
நீ தோண்டு. தோண்டுப்பா. நீ தோண்டு. அதான் ஆளை கூப்பிட்றோம். ஹலோ. சொல்றா சொல்லு. கேக்கு. உங்க மவனை யாரோ கொண்டாங்களாண்ணே இங்க. என்ன சொன்ன? எனக்கு ஒழுங்கா கேட்கல. திருப்பி சொல்லு. உங்க மவனை யாரோ கொண்டாங்களாண்ணே, ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காங்கண்ணே. என் மகனை கொண்டாங்களா? சீக்கிரம் வந்து பாருங்கண்ணே. வாங்கண்ணே. யாரா? வாங்கண்ணே, வந்து பாருங்கண்ணே நீங்க. அந்த துப்பாக்கி எடுறா. பசுகா எடு, பசுகா. தமிழே சொல்லு. இந்த இடம் நமக்கு. இந்த இடம் நமக்கு. ராஜா நானு. மந்திரி நீ. நோ 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 நோ. ராஜா நானு, மந்திரி நீனு. நீ முந்திரி. நீ மந்திரி இல்ல, நீ முந்திரி. முந்திரியா? நான் முந்திரி இல்ல. நான் திராட்சை அடிங்கயா. ஆமா, நான் தான் திராட்சை. நான் தான் திராட்சை. சரி சரி. எதுனாலும் பேசி பொய் சொல்லி சமாளிச்சிருந்தோம். சமாளிப்போம். அவரை பாரு, துப்பாக்கிலாம் வச்சிருக்காரு. சரி சரி. தம்பிகளா, யார் வெக்கையா? யாரா? லைட் வேற என்ன அடிக்க இடையில நின்றுட்டு இருக்க. யாரில் நீ? நான் யாரும் தெரியல. அப்படின்னா உங்களுக்கு யாரெல்லாம் தெரியல. முதல்ல வெளியே போங்க. எங்க இது என்ன தெரியுதா? ஐயோ, முதலாளி வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உனக்கு இப்பதான் முதலாளின்னு தெரியுது. கைய தூக்கல. நீ கைய முதல்ல தூக்கல. பையனை கொண்டான். துப்பாக்கி அவங்களுக்கு நேரம் நிட்டுங்க. நீ தான் போட்டியா என் பையனை? நான் கொல்லல முதலாளி. முதலாளி சத்தியமா இவன் தான் முதலாளி. முதலாளி நான் கொல்லல. இவன் தான் ஐடியா கொடுத்தான். சொல்லி போட்டது இவன் தான். நான் சின்ன கழுதான். இவன் இங்க முதலாளி விட்டுருங்க முதலாளி. எனக்கு என்னமோ உன் மேலே தான் சந்தேகம். ஆமா, இவன் தான். ஆளுதான் பெருசா இருப்பேன். இவன் தான். பாருங்க முதலாளி, நான் கல்ல தூக்க முடியுமா முதலாளி? இவன் தான். நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு 2 பேரும் வேண்டாம், இந்த தோட்டம் வேண்டாம். நீங்க முதல்ல இந்த தோட்டத்தோட வெளியே போங்க முதலாளி. போய் சொல்ல சொன்னீங்களா? ஐயோ முதலாளி மிதிச்சாரே. சுட்டுருவேன், 2 பேரும் சுட்டுருவேன். ஒழுங்கு முறையா வெளியே போ. இரு முதலாளி பேசுவோம். முதலாளி ஐயா காலில் விழுற முதலாளி. சரி ஒரு சொன்னல. உங்களை மன்னிக்கிறேன், சுட மாட்டேன். ஆனா இந்த தோட்டத்துல உங்களுக்கு வேலை கிடையாது, என்கிட்ட உங்களுக்கு வேலை கிடையாது. நீ போய் சொன்னதுனால பாத்தியா? நீ என்ன போய் நாங்க போய் என்ன குட்டீஸ், டிராமா பாத்தீங்களா? இந்த டிராமால எப்படி நாங்க பொய் சொன்னதுனால கடைசி எங்களுக்கு எந்த நிலைமை வந்துட்டு பாத்தீங்களா? நடுத்தரு. இதே மாதிரிதான் நீங்களும் பொய் சொல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு உயர்வு வரும். ஆனா பொய் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், நடுத்தரு தான். அதனால யாரும் பொய் சொல்லாதீங்க குட்டீஸ். ஓகே குட்டீஸ், தமிழ் போமா. இன்னைக்கான கதை உங்களோட முடிவடைகிறது. நாளை வந்து சந்திக்கிறோம். ஆமா பார்த்தேன். நீ பாத்தியா? பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. பிள்ளைங்களா நீங்க பாத்தீங்களா? ஓ பரவாயில்லையே, குட்டீஸ் எல்லாருக்கும் டிராமா பிடிச்சிருந்திருக்கு. ஆமா பிடிச்சிருந்திருக்கே. சரி, அடுத்து என்ன ப்ரோக்ராம்? அடுத்து என்ன தெரியுமா ப்ரோக்ராம்? முடிக்க வேண்டிய நேரம், பிரிய வேண்டிய நேரம். என்ன அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? ஆமா முடிஞ்சிருச்சே. அப்போ சரி, நம்ம எண்டிங் ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? எண்டிங் ப்ரேயர் பண்றதுக்கு ஒருத்தங்க வராங்க. ஓகே குட்டீஸ், அப்போ நாங்க போயிட்டு வரோம். பாய். வெரி குட், சூப்பர். நிறைய பிள்ளைங்க முட்டாங்கள் போட்டீங்க. ப்ரேயர் பண்ணுவோம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் எங்கள் மனசில், எங்கள் இருதயத்தில் பதிய நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க இயேசப்பா. வருகிற நாட்களில் நாங்கள் எல்லாருக்கும் நற்கந்தமாக ஒரு நறுமணமாக வீச நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க இயேசப்பா. எங்கள் கூடயே இருங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபமும் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், பாப்பமா உங்களை அடுத்த வாரம். பாய்.